வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒக்கினாவா பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஷோரூம் ஒக்கினாவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக்ஸ். இது வந்து அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணலாம். இந்த பைக்கை பற்றி பார்க்கணுன்னா இந்த பைக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே தேவையில்லை, லைசன்ஸும் தேவையில்லை ஓட்டுறதுக்கு. ஸோ சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் ஓட்டலாம். இந்த பைக்கோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா. இதில் வந்து 1.3 kVA பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட டாப் ஸ்பீடு வந்து 40 வரைக்கும் போகும். இதில் டபுள்ஸும் போகலாம். ஸோ அருமையாக குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஃப்ரண்ட் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் ஹசார்டும் இருக்குது, ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் லைட், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, மேலே எல்இடி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை, பட் போக போக பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர், லோ பீம், ஹை பீம், ஹசார்ட் லைட், அதுக்கப்புறம் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டை ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட கீமே வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி தான். ஸோ இது வந்து அன்லாக் பண்ணிக்கலாம், இது வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான செட்டப். சீட்டும் ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த பைக்கை ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு நல்லா இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. இதில் சிலிண்டர் கூட நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அண்ட் இந்த பைக்கில் டபுள்ஸும் போகலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம போட்டி பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது, எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குன்னு பார்க்கலாம். சைடு மிரர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் இப்படி மாற்றி வச்சுக்கலாம், இல்லைனா போர்ட்ரேட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இதில் வந்து சவுண்டு வராது. ஸோ அதனால் நீங்கள் ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க. இந்த பக்கம் பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. ஸோ அது வந்து என்ஜின் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம். அந்த சீட்டோட குஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப்பும் நல்லாயிருக்கு. ஓட்டி பார்ப்போம் வாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், வாவ். ஸோ எலக்ட்ரிக் பைக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த பிக்கப் இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகுது, 16 km/h. வாவ். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து வேறு லெவல், செம்ம சாஃப்ட்டு, சோஃபா செட் மாதிரி இருக்குது. வாவ். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். 40 சொல்லியிருக்காங்க, போகுதான்னு பார்ப்போம். ஸோ 24, 26, 34, 35, 37, எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 38, பரவாயில்லையே. ஸோ 39 போகுது. 39 வரைக்கும் போயிடுச்சு. மேக்ஸிமம் 40 சொன்னார், ஆனால் தாராளமாக போகுது. என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், ஒரு 75 இருப்பேன் இப்போது. ஸோ அருமையாக கொண்டு போகுது. அண்ட் இதோட பிக்கப்பும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக இதில் டபுள்ஸ் போகலாம். அண்டு பிரிட்ஜு வந்து ஸ்லோப் வந்து ஏறுறதுக்கும் வந்து தாராளமாக இதில் ஏற்ற முடியும். அண்ட் சிங்கிள்ஸில் ஹில்லை ஏற்ற முடியும். அந்தளவுக்கு தான் பிக்கப் இருக்குது. ஸோ இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2.5 hours போட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமமாக 60 km வந்து போகும் ஒன் டைம் சார்ஜில். இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 40. ஸோ நீங்கள் டே டு டே கம்யூட்டிங் ப்ளஸ் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களே டெய்லி, அவங்களாம் யூஸ் பண்ணலாம். டேர்னிங் ரேடியஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் அப்படியே பயங்கரமாக விளையாடலாம். ஸ்கூல் பசங்களாமே தாராளமாக இந்த பைக் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் தேவை கிடையாது. ஸோ பெட்ரோலும் அடிக்க தேவையில்ல. ரொம்ப வந்து எக்கனாமிக்கலான வண்டி, ப்ளஸ் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு இந்தியாவில் இது வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜாப்பனீஸ் வந்து மேக் பண்ணி இது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவிலே மேக் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே நிறுத்தலாம். லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் சீட்டில், ஸோ இதான் கீ, இதை அமுத்துனா ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜர், இதான் வந்து சார்ஜர். ஸோ பேட்ரி வந்து எல்லாமே போர்ட்டபிள் பேட்ரி தான். நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க சீட்டுக்கு அடியில், நல்ல விஷயம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர், இந்த சார்ஜர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பேட்ரி வந்து போர்ட்டபிள் பேட்ரி. ஸோ வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணால் வச்சு சார்ஜ் பண்ணலாம். அருமையான விஷயம். ஸோ நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ வச்சுக்கலாம். ஸோ குட்டியாக இருந்தாலுமே நல்லா பர்பஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப நீங்கள் பைக் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப், ஸோ காரில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பைக் ஆன் ஆகிக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம போகலாம்.
ஸோ இனிஷியல் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது, ஆனால் அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சின்ன பசங்கள்கிட்ட பைக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீடு வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு லாக் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் போக முடியும். ஸோ இதான் ஸ்பீடு லாக் மோடில் இருக்குது. ஸோ அது அருமையான விஷயம். ஏன்னா சின்ன பசங்க கொண்டு போய்ட்டு எங்கேயும் மோதிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடு லாக் பண்ணி கற்றுக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, பைக் கற்றுக் கொடுக்குறதுலாம் நீங்கள் இது கொடுக்கலாம். ஸோ ஈவன் பெட்ரோல் பைக்கில் கற்றுக் கொடுக்குறத விட இந்த மாதிரி பைக்கில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்சிலரேஷன், டீசலரேஷன்லாம் வந்து ஈஸியாக அவங்க கற்றுப்பாங்க. ஸோ அருமையான விஷயம். அண்ட் இதோட பேட்ரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பர் டே 10 to 15 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு 5 years வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான். அண்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு நாளைக்கு அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 years வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 years வரைக்குமே பேட்டரி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் பேட்டரியில் ஏதோ ஃபால்ட்டுனா கூட நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அடுத்து அந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமான அட்வான்டேஜ் நம்மளுக்கு இந்த செயின், அதுக்கப்புறம் லூப் அடிக்கணும், அதுக்கப்புறம் அதிகமான என்ஜின் ஆயில் மாற்றணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் இந்த பைக்கில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன இதில் மெயின்டெனன்ஸ்னால், ஒன்று வந்து டிஸ்க் மாடல் போனீங்க அப்படின்னா பிரேக் பேட் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டிஸ்க் ஆயில், ஃபோர்க் ஆயில் ஃப்ரண்ட்டில் மாற்றுற மாதிரி இருக்கும். பெருசாக மெயின்டெனன்ஸ்னால் மற்றபடி இதில் வியர் அண்ட் டயர் மாதிரி எதுவுமே கிடையாது. டயர்ஸ் தான். ஸோ அது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து நீங்கள் டயர் மாற்றிக்கலாம். ஸோ அருமையான செட்டப் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்போட ஃபீட்பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இந்த வண்டியை பற்றின ஃபீட்பேக் அவ்வளோதான். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் இருக்குது ஷோரூம், அண்ணா நகரில். ஸோ ஹசார்ட் லைட் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து இப்போ வந்து வேறு லெவல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு, பில்லியன் உட்காரவங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு, இது ஸ்ப்ரிங்கில் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ரியர் வியூ வந்து பார்த்திங்கன்னா இதான், இங்கேயும் வந்து யூ ஷேப்பில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் வந்து B4Choose அப்படின்னு சொல்லி குரூப் இருக்குது, நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய விஷயம் டவுட்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரைட் காய்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, பாய்.